தங்கமணியோ திரு வேலுமணி அவர்களோ எடப்பாடி பக்கம் தான் இருக்காங்க. நடிக்கிறார்கள் எப்படின்னா, ஏன் அதே மாதிரி செங்கோட்டையனால நடிக்காம அவர் தனியா வந்து நிக்கிறாரு? செங்கோட்டையன் அரசியல வேண்டாம், நான் விரக்தி வெளியே போறேன்னு முடிவு கொண்டார். என்னைய என்ன சொல்ற? எடப்பாடி தூக்கி போட்டாலும் பரவாயில்ல, நான் போதும், எனக்கு வயசு 76 ஆகி போச்சு, போதும், நான் கிளம்பிடுறேன்னு முடிவு கொண்டார். சரி. ஆனா வேலுமணியும் கிளம்ப முடியாது, தங்கமணியும் கிளம்ப முடியாது. ஏன் கிளம்ப முடியாதுன்னா, பிஜேபி தலைக்கு மேல கத்தியை தொங்க விட்டுருக்கான். செங்கோட்டையனுக்கு கத்தி தொங்கினாலும் சரி, கடப்பாறை தொங்கினாலும் சரி, நான் கோபி குள்ளம்பாளையம் தான் ஒரு சொந்த ஊர். குள்ளம்பாளையத்துல கொஞ்ச நாள் டாக்ஸி ஓட்டினேன், அப்புறம் பால் வியாபாரம் பண்ணேன். திருப்பி நான் பால் வியாபாரத்துக்கு டாக்ஸி ஓட்டுறதுக்கு என்னால் போயிட முடியும். ஆனா வேலுமணி போக முடியாது, தங்கமணி பழைய லாரி புரோக்கர். ஹிந்தியில போய் ஹிந்தியில போய் அங்கிருந்து லோடு எடுத்துட்டு வராங்கல்ல, எங்க நார்த்துல இருந்து லோடு புக் பண்ணி கொடுக்குற, கோழி முட்டை கோழியை அனுப்புற லாரி புரோக்கர் யாரு? தங்கமணி. அப்புறம் அதுக்கு முன்பு பத்திர எழுத்தாளர் தங்கமணி. இந்த பத்திரத்தை எழுதியவர் தங்கமணி சீலை வச்சு கொடுப்பார். இதுதான் தொழில். 1 லட்சம் கோடி எப்படா திருடுறது? அண்ணா திமுக சேர்ந்துக்க. 1 லட்சம் 1.25 லட்சம் டன் நிலக்கரி எப்படா திருடுறது? அண்ணா திமுக சேர்ந்துக்க. இப்படி வந்தவர். அதனால திருப்பி போக முடியாது. அப்போ பிஜேபி என்ன நினைக்கிறான்னா, மகாராஷ்டிரா பாலிடிக்ஸ்